ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கண்ணோட்டம் ஒன்று இருக்குது. எந்தெந்த மாநிலங்கள் எப்படி தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கிறாங்க, அது கட்டமைக்கிறதுக்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம இந்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தில் ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்லலாம். நம்மளுடைய வரவு, நம்மளுடைய செலவு. மாநிலங்களுடைய வரவு அப்படின்றது ரெவன்யூ ரிசிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெவன்யூ ரிசிப்ட் அப்படின்னா கடன் இல்லாத மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம பத்திரப்பதிவுலேருந்து வரக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், அப்புறம் எக்ஸசைஸ் டியூட்டியாக இருக்கட்டும், அது போக ஃபைன்ஸு, இன்னும் சில மதுபானங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானங்களாக இருக்கும். இதெல்லாமே ரெவன்யூ ரிசிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்இ அப்படின்னு சொல்கிறாங்க, ரிவைஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே எவ்வளோ செலவாயிருக்கு, இப்போ ஒரு பட்ஜெட் போடும்போது இவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்றத மாநில அரசு அறிவிக்கும். வருஷ கடைசியில் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நாங்கள் இவ்வளோ சொன்னோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டும். அதுதான் இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ நம்மளுடைய வருமானம் எவ்வளோ, நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பொறுத்து ஒரு மாநிலத்துடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை ஆர்ஆர்ஆர்இ ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. 1:1 அளவுகளில் வச்சு இந்த ரேஷியோ உருவாக்குறாங்க. 1:1 மேலே இருக்கக்கூடிய அளவு எல்லாமே ஒரு ஆரோக்கியமான ஒரு மாநிலமாக இருக்குது. இதில் எந்தெந்த மாநிலம்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில் உத்தரப்பிரதேசம், எப்பயுமே இருக்கக்கூடிய குஜராத்தும் இந்த 1க்கு மேலே இருக்காங்க. தங்களுக்கு ஆகக்கூடிய செலவை விட இவங்க அதிகமான வருமானத்தை பெருக்கிறாங்க. சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுற அளவுக்கு இந்த மாநிலங்கள் வளர்ந்துருக்கு. குறிப்பாக உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக பயங்கரமான சேலஞ்சிங்கான ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட 24 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம், பெரிய மாநிலம், லேண்ட் சைஸில் பயங்கரமான ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. ஒரு காலத்தில் காட்டு ராஜ்யமே நடந்தது, அதிகப்படியான மாஃபியாக்கள் இருந்த ஒரு மாநிலமாக இருந்ததை இப்போது யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்தை ஒரு வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போயிருக்காரு. பல தொழில் நிறுவனங்கள் அந்த மாநிலத்துக்கு வந்திருக்கு. குர்காவன் போன்ற ஐடி காரிடார் அந்த மாநிலத்தில் தான் இருக்குது. டூரிசத்துக்கு அங்கே ரொம்ப பேர் போயிருக்கு. கும்பமேளா மாதிரியான ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தி கிட்டத்தட்ட 60 கோடி மக்கள் அங்கே வந்திருக்காங்க. இது மூலிமா அங்கே பெரிய டூரிசம் உருவாயிருக்கு. இது போக அயோத்தியா இருக்குது, மதுரா இருக்குது. இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தையும் உத்தரப்பிரதேசில் வளர்த்துட்டு வராங்க. பல பேர் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உத்தரப்பிரதேஷ் நோக்கி கொண்டு வரதுக்கு அளவுக்கு உத்தரப்பிரதேஷோடைய உள்கட்டமைப்பு அவங்க பெருக்கிட்டு இருக்காங்க. நல்ல ரோடு, முக்கியமான சிட்டிஸை கனெக்ட் பண்ணுற அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இந்த உத்தரப்பிரதேசில் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன இருக்குன்னா, அந்த மாநிலம் ஒரு வளர்ந்த மாநிலம் அப்படின்றதா இருக்குது. தாங்கள் செலவு பண்ணுறதை தாண்டியும் வருமானத்தை மீட்டு கொண்டு வர அளவுக்கு ஒரு சர்ப்ளஸ் பட்ஜெட்டை உத்தரப்பிரதேஷ் கொண்டு வந்திருக்காங்க. குஜராத் சொல்லவே வேண்டாங்க, எப்பயுமே சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறது அவங்களுடைய வழக்கமாக இருக்குது. நரேந்திர மோடி 2011 அங்கே முதலமைச்சராகிறாரு. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகாவே அவங்க சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்றது அவங்களுடைய ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க. அதிகப்படியான பிஸ்னஸ் மேன்ஸ் குஜராத்லேருந்து தான் உருவாகிறாங்க. உலகம் முழுக்கவே குஜராத்திகள் பிஸ்னஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த டைமண்ட் பிஸ்னஸில் அவங்க பயங்கர டாமினேட்டிங்காக இருக்காங்க. இஸ்ரேல் கிட்டேருந்து ஒரு மொத்த பிஸ்னஸையும் ஒரு மாநிலம் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல், ஒரு சச்சரவும் இல்லாமல் சுமூகமாக பெற முடியும்னா அது குஜராத்திகளுடைய பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். யூஎஸில் இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டல்ஸும் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸும் குஜராத்திகள் கையில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்க பயங்கர டாமினேரிங்காக இருக்காங்க. அதனால தான் அவங்களால சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்றத போட முடியுது. ஸோ இது வளர்ந்த மாநிலத்துடைய கதை. ரொம்ப கவலை தங்கிய மாநிலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில் இமாச்சல் பிரதேஷும் பஞ்சாபும் இருக்குது. இந்த 2 மாநிலமே பார்த்திங்கன்னா சைஸ் வைஸும் ரொம்ப சின்னது, மக்கள் தொகையும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. இமாச்சல் பிரதேஷ்லாம் பார்த்திங்கன்னா 45 லட்சம் மக்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையாகவே இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷ் ஒரு காலத்தில் நல்ல செழிப்பான ஒரு மாநிலமாக இருந்தது. இது இப்போ காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிஜேபி அங்கே ஆட்சியில் இருந்த வரைக்கும் எஃபிஷியண்ட்டான ஒரு கவர்னன்ஸ் இருந்தது. இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றது ஹிமாச்சல் பிரதேஷில் பெட்டராக தான் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் நலனை நாங்கள் பேணி காக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஆரோக்கியமான அரசு, ஒரு திறமையான அரசு அப்படின்னா மக்களை சம்பாதிக்க வச்சு மக்களுடைய தேவையை மக்களையே பூர்த்தி அடைய வைக்கிறது தான் ஒரு அரசுடைய ஒரு பெட்டர் கவர்னன்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கூட்டாட்சி அப்படின்றது அதுதான். இது மக்களாட்சி அப்படிங்கும்போது மக்கள் தங்களுக்கான தேவைகளை தாங்களே பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அந்த ஊரில் கட்டமைப்பு, சட்ட ஒழுங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர அளவுக்கு அங்கே ஏதுவான சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஸ்கில்ஸு, நல்ல காலேஜஸ்ஸு, ஹெல்த் கேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருந்தாங்கன்னா அங்கே மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை
மேம்படுத்திக்கிட்டே போக முடியும். ஒரு காலத்தில் இமாச்சல் பிரதேஷ் அப்படி தான் இருந்தது. காங்கிரஸ் வந்ததுலேருந்து என்ன ஆரம்பித்தாங்கன்னா, நாங்கள் வந்து இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அந்த மாநிலத்தில் சேலரி அண்ட் பென்ஷன் மட்டுமே அவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் 82% அளவுக்கு கொடுக்குறாங்க. 82%. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் 100 ரூபா வருமானம் வருது, வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 80 ரூபா சாப்பிட்றதுக்கு மட்டுமே செலவாயிடுச்சுன்னா வீட்டு வாடகை எப்படி கொடுப்பீங்க, மருத்துவ செலவு எப்படி பார்ப்பீங்க, பசங்களை எப்படி படிக்க வைப்பீங்க, புது துணிமணி எப்படி வாங்குவீங்க? அந்த கதை தான் இப்போ ஹிமாச்சல் பிரதேஷில் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்து பென்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, சேலரிஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, எல்லாம் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸை நோக்கியே அங்கே வந்து ஒரு பெரிய புஷ் இருக்குது. தனியார் நிறுவனங்கள்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷுக்கு டூரிசத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிலலாம் பெருசாக அந்த மாநில அரசு கவனம் செலுத்தாமல் இருக்கிறதோடைய போக்கு தான் இன்றைக்கி அந்த மாநிலம் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பின்தங்கி இருக்குது. இதை விட மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து பஞ்சாப். 0.4 அப்படின்றது இந்த ரேஷியோவில் இருக்குது. இமாச்சல் பிரதேஷ் பார்த்திங்கன்னா 0.84 அப்படின்றது. பஞ்சாப் வந்து 0.74. இந்தியாவிலேயே ரொம்பவும் அதிக படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பார்த்திங்கன்னா பஞ்சாபின். நிறைய மியூசிக்கு டான்ஸுன்னு அந்த மாநிலமே ஒரே ஜோஷில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நல்ல படித்த இளைஞர்கள், ஆர்மியில் நிறைய பேர் இருக்கக்கூடியவங்க, நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸில் பஞ்சாபில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் கவலைக்கேடான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, எப்போது ஆம் ஆத்மி கட்சி அந்த மாநிலத்துக்கு வந்ததோ அவங்க வந்து இஷ்டத்துக்குன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் 100 யூனிட் எப்படி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி அந்த ஊரில் 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதனால் மட்டுமே அங்கே 15,000 கோடி ரூபா செலவாகுது. பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் இருக்க பிங்க் பஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி அங்கேயும் பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதனால் அங்கே ஒரு 10,000 கோடி ரூபா செலவாகுது. இந்த மாதிரி அந்த மாநிலத்தோடைய வருமானம் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது. மக்கள் தொகையும் ரொம்ப குறைவாக இருக்குது. பஞ்சாபோட இன்னும் கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னென்னா, பஞ்சாபில் யாராவது நல்லா படித்தவங்க இருந்து பஞ்சாபில் யாராவது ஒருத்தர் நல்லா படித்து முன்னேறி வந்தாங்கன்னா பஞ்சாபில் இருக்க மாட்டாங்க. எல்லாம் வெளிநாடு போயிடுறாங்க. ஒன்று UK, கனடா, அமெரிக்கா மாதிரி வெளிநாடு போயிடுறாங்க. அந்த மாநிலத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பில் பஞ்சாபிகள் இல்லவே இல்லை. இது அந்த மாநிலத்தோட ரொம்ப கவலைக்கிடமான விஷயமா இருக்குது. முழுக்கவே அந்த மாநிலம் பார்த்திங்கன்னா விவசாயத்தை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. வேறு ஒரு தொழில் செய்கிறதுக்கு அங்கே ஏதுவான சூழ்நிலை இல்லை. ஏன்னா பஞ்சாப்காரங்க இங்கே இருக்கிறதே கிடையாது. எல்லாம் வெளியூர் ஓடி போடுறாங்க. நிலத்தை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முழுக்க விவசாயத்தை சார்ந்து தான் இருக்குது. இது போக பாகிஸ்தானோட பார்டரில் இருக்கிறதுனால சில பிரிவினைவாதிகள் இந்தியாவுக்கு எப்படியாவது வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இந்தியா பொருளாதாரத்தை சீரழிக்கணும்னு பஞ்சாபியர்களை தவறான வழியில் வந்து கொண்டு போகிறாங்க. குறிப்பாக போதை இந்த மாதிரியான பழக்கத்துக்கு அங்கே இருக்க இளைஞர்கள் ஆளாகிறாங்க. இது மூலியமாகவும் அங்கே ஒரு நல்ல சூழ்நிலை அப்படின்றது ஏற்படுத்த மாட்டேங்குது. தொடர்ந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கனால மத்திய அரசோட இணக்கமான போக்கை பஞ்சாப்ல வந்து கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொந்த மாநிலத்தில் இருக்கவங்களே அவங்க வந்து காவு கொடுக்குறாங்க. இதுதான் பஞ்சாபுடைய நிலைமையாக இருக்குது. சரி, இது ரொம்ப பின்தங்கிய 2 மாநிலம். தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கும். எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. அந்த ஆசையில் தான் நான் கொஞ்சம் அதை தேடி கண்டுபிடிச்சேன். அப்போ தான் தெரிய வந்தது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 0.89 அப்படின்ற புள்ளி ரேஷியோவில் இருக்குது. கிட்டத்தட்ட கிணத்துல விழுகிற நிலைமையில தான் தமிழ்நாடுடைய பொருளாதாரம் அப்படின்றது இருக்குது. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபா அளவுக்கான கடன் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம். வருஷம் நம்மளுடைய பட்ஜெட்டில் 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கிட்டு இருக்கோம். கடன் வாங்குறது சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் நான் கடன் வாங்குறது சரின்னு சொல்லுவேன். அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், தாங்கள் கடன் வாங்கும் திறனை விட அவங்க வந்து 200 மடங்கு 300 மடங்கு அதிகமான கடன் வந்து ஜப்பான் வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா 150% வந்து தாங்கள் கடன் வாங்கும் திறனை விட அதிகமாக வாங்குறாங்க. ஆனால் அவங்க கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க கடன் வாங்கி நிறையா R&D ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, நிறைய தொழில் தொடங்குறாங்க, பெரிய நிறுவனங்களை வந்து உருவாக்குறாங்க. ஜப்பான் நமக்கு தெரியும் ரொம்ப சின்ன நாடு. அத்தனை தொழில் நிறுவனங்கள் ஜப்பானுக்குள்ளார இருக்குது. இந்தியா தமிழ்நாட்டில் நம்ம வந்து வாய் தான் பேசுகிறோம், என்ன வளமில்லை இந்த நாட்டில் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே மக்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய விஷயம் இங்கே ஒரு பெரிய தொழில் தொடங்குறது, இல்லாட்டி ஒரு நல்ல கலைஞர்களாக மாற்றுறது, ஒரு ஸ்கில்டு பர்சன்ஸாக மாற்றுறதுக்கான எந்த வேலையுமே தமிழ்நாட்டில் செய்யல. கடன் வாங்குறாங்க. இந்த திட்டத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, அந்த திட்டத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் ஊக்கத்தொகை அப்படின்னு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மக்களுக்கு வந்து காசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு காசு கொடுத்தா போதுமா? எப்படி அது போதும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் கொடுக்குற காசு பூராமே தமிழக அரசுக்கு கடனாக தான் வந்து விழுக போகுது. இதுக்கு வட்டி ப்ளஸ் அசல்னு சேர்த்து அந்த பணத்தை நம்ம கொடுத்த 3000 ரூபாயோ 3500 ரூபாயோ 4000 ரூபாயோ திருப்பி வாங்க தான் போகிறாங்க. ஸோ இந்த நிலைமை தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பெரிய சிக்கல் இருக்குது. நம்ம வந்து
விழுகக்கூடிய மாநிலங்களில் நம்ம ரொம்ப ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோம். அவ்வளோ மோசமான நிலைமையில் தமிழ்நாடுடைய பொருளாதாரம் அப்படின்றது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரொம்ப மோசமான ஒரு கவர்னன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிமுக அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க, இவ்வளோ கடன் வாங்கிட்டீங்க நீங்கன்னு. அப்போ அதிமுகவில் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. நாங்கள் கடன் ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கோம், நாம் எங்களுக்கு கொடுத்துருக்க அளவு மீறி நாங்கள் போகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு இந்த 4.5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கிட்டாங்க. வருஷம் 1 லட்சம் கோடி ரூபா கடன் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இவங்க சொல்கிற பட்ஜெட் ஒன்று, செய்கிற செலவு ஒன்று இருக்குது. இது போக இன்னும் போலியான வாக்குறுதிகள், இமாச்சல் பிரதேஷ் மாதிரி நம்மளும் ஒரு போலியான வாக்குறுதிகளை கொடுக்குறோம். அரசு வேலை நாங்கள் நிறைய பேர்த்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வேலைகள் கொடுப்போம்னு சொன்னால் இவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அரசு வேலை தர்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டாக பட்ஜெட் இல்லை. தமிழகத்தோட ரெவன்யூ ரிசிப்டில் 62% அப்படின்றது அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவும் இன்னொரு பக்கம் பென்ஷனாகவும் போயிடுது. இதுக்கு கடனுக்கு நம்ம வட்டி வேற கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். இமாச்சல் பிரதேஷுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 18% அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்குது. திமுக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்க சுமை இப்போதாதுன்னு இன்னமும் எக்ஸ்ட்ரா சுமையை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த செலவை அவங்க எங்கே போய் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. முழுமையான பழைய ஓய்வு திட்டத்தையும் கொடுக்காம அவங்க அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிருக்காங்க. இன்னொரு பக்கம் புதிய ஓய்வு திட்டத்தையும் அவங்க அமல்படுத்தாமல் கூடுதலான சுமையும் தமிழக அரசு ஏற்றுக்கிட்டு இருக்கு. ஒன்று அந்த பக்கத்துக்காவது உண்மையாக இருக்கணும், இல்லை பொருளாதார டிசிப்ளினையாவது இவங்க ஃபாலோ பண்ணணும். ரெண்டுமே பண்ணுறது கிடையாது. இப்போதைக்கு நம்ம சமாளித்தா போதும், எலெக்ஷன் எப்படியாவது நம்ம கடந்துட்டா போதுன்ற அளவுக்கு தான் தமிழக அரசு இந்த கவர்மெண்ட்டை அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் அவங்க வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் பால் விலையை கூட்ட மாட்டோம் நாங்கள் கூட்டினாங்க, பஸ் விலையை கூட்ட மாட்டோம் கூட்டினாங்க, அதுக்கப்புறம் வீட்டு வரியை கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, கூட்டியிருக்காங்க. லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நாங்கள் டேக்ஸ் ஜாஸ்தி பண்ண மாட்டோம், நாங்கள் அந்த டேக்ஸையும் ஹெவி பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரேட்டை கூட்டி விட்டுருக்காங்க. இதனால் தமிழகத்துக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள ஒரு சேவை திருப்பி கிடைக்குதானா? எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. இவங்க வெறுமனவே விளம்பரம் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. முதல்வருக்கான இந்த 2 ஆண்டுகளில் விளம்பரத்துக்கான செலவு மட்டும் குறைச்சிருந்தாலே தமிழகத்திற்கு இவ்வளோ கடன் வந்திருக்காது. அதான் யதார்த்தமான உண்மை. விளம்பரத்துக்குன்னு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. தமிழகத்துடைய கடன் அப்படின்றது கூடிக்கிட்டே தான் இருக்குது. முதல்வர் இது பார்க்குறாரா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. அந்தளவு தான் தமிழ்நாட்டுடைய நிலைமை இருக்குது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் திமுக கையில் ஆட்சி இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்பவும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கும். நம்ம அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே நம்ம வருஷம் கடன் வாங்குற நிலமையில தான் இருக்கும். ஒரு புது ரோடோ ஒரு புது ஹாஸ்பிட்டலோ கட்ட முடியாத நிலமையில தான் தமிழ்நாடுடைய நிதி நிலைமை அப்படின்னு இருக்கும். இவங்களுக்கு எப்பயுமே தோதுவாக சொல்லக்கூடிய ஒரே போய் மத்திய அரசு இதை தரல, மத்திய அரசு அதை தரலன்றாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழகத்துக்கு வரக்கூடிய அத்தனை புதிய கட்டமைப்பாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம், எல்லாம் மத்திய அரசுடைய துணையால் மட்டும்தான் நடக்குது. சொந்தமாக தமிழக அரசு பண்ணுறதுக்கான எந்த ஒரு பொருளாதார அறிகுறியே இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு டிசிப்ளின்டான கவர்மெண்ட், ஃபினான்ஷியல் டிசிப்ளின்டான கவர்மெண்ட் இருந்தால், நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்தக்கூடிய ஒரு அரசு இருந்தால் மட்டும்தான் இந்த நிலைமையிலேருந்து நம்ம மீண்டு ஒரு சர்ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.